எம்மாடி துடிக்குது அந்த மீன். ஐயோ எறா, டைகர் எறா. அங்க பாருங்க, இங்க வந்து இந்த கூடை தான் இங்க ஃபேமஸ். அப்படியே அங்க பாருங்க, அந்த கடைசி வரைக்கும் எவ்வளவு கூடையில மீன் வச்சிருக்காங்கன்னு. ஆஹா, மடவ மீன். இங்க பாருங்க, கூடையா வந்து இறங்குது மடவ மீன். ஐயோ, இங்க பாருங்க எவ்வளவு மீனை கூச்சி போட்டு வச்சிருக்காங்க. சாமி, கிட்டத்தட்ட 200-300 கிலோ இருக்கும். வஞ்சர மீன் இந்த ரோஸ் கலர்ல இருந்து நம்ம யாராவது பாத்துருப்போமா? வாய்ப்பே இல்ல. ஏன்னா கடல்ல புடிச்ச உடனே கொண்டு வந்து அப்படி வச்சிருக்காங்க. சூரிய ஒளிக்கும் அதுக்கும் சும்மா பல மின்னுது ரெண்டு மீனும். சைனாவில பெரிய ரிசர்ச் சென்டர்ல இதுல இருந்து வந்து மருத்துவ குணம் நிறைய இருக்குன்னு சொல்லி இதுல இருந்து மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய ஆராய்ச்சிகள் நடந்துட்டு இருக்கு. எவ்வளவு பெரிய எத்திருக்கு, அது வாழையே எத்தனை மடிப்பு மடிச்சு வச்சிருக்காங்க பாருங்க. ரெடி ஸ்டார்ட் 1 2 3 ஜூட். அங்க பாருங்க வெட்டிட்டாங்க. வணக்கம் தலைவா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சண்டே அதுவுமா காலையிலேயே ஃப்ரெஷ்ஷா கிளம்பி காசிமேடு மீன் மார்க்கெட் தான் வந்திருக்கோம். இங்க அவ்வளோ மீன் எல்லாமே ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அவ்வளோ பேர் மீன் வாங்க வந்திருக்காங்க. அவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் வச்சிருக்காங்க. எனக்கு பாக்குறதுக்கே அவ்வளோ ஆச்சரியமா இருக்கு. செம்ம கிரௌடு, வேற லெவல்ல இருக்கு. வாங்க, நான் உங்களுக்கு சுத்தி காட்டுறேன். இங்க பாருங்க எவ்வளவு மீன் வச்சிருக்காங்க பாருங்க. பாக்குறதுக்கே அவ்வளவு அழகா இருக்கு. ஃபுல்லா கடைகளா இருக்கு, அடுத்தடுத்து கொஞ்சம் கூட கேப்பே இல்லாம எல்லாமே பெரிய பெரிய மீனா வச்சு ஃபுல்லா உட்காந்து லேடிஸ் வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, வஞ்சரம் எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் மீனும் வச்சிருக்காங்க. எவ்வளவு பெருசா இருக்கு வஞ்சரம் மீன். இங்க பாருங்க, இது எல்லாமே வந்து வலையா இல்ல தூண்டில் மீனா? வலை மீன் 950 ரூபா போடுறோமா, தூண்டி மீன் 1200 ரூபாய் கிலோ. இது கருப்பு பாப்பா. கருப்பு பாப்பா இதெல்லாம் எவ்வளோக்கா? அதெல்லாம் 900 ரூபாய் கிலோ. 900 ரூபாய். எவ்வளவு மீன் வச்சிருக்காங்க பாருங்க. இவங்க எல்லாமே பெரிய பெரிய மீன் தான் வச்சிருக்காங்க. அப்படி பல்க் குவான்டிட்டியில வந்து நம்ம வந்து மீன் வாங்கிட்டு போலாம். வந்தா ஒரு மீன் வாங்கினா போதும், ஒரு ஃபேமிலி வந்து ஒரு வாரத்துக்கு வச்சு சாப்பிடலாம். ஃப்ரிட்ஜ்ல அவ்வளவு சூப்பரா இருக்கு, ஃப்ரெஷ்ஷா இருக்கு. மீன் எல்லாமே செம்மையா இருக்கு. உங்க பேரு? ஆனந்தன். ஆனந்தன் சீ ஃபுட்டா? ஓகே ஓகே. நீங்க வஞ்சரம் மட்டும் தான் சேல் பண்றீங்களா? நம்மகிட்ட ஒன்லி வஞ்சரம், வவ்வாலு, சொரா, கடவரா, இந்த பெரிய ஐட்டம் இருக்கு. சில்லறை ஐட்டம் நம்மள்ட்ட இருக்காது. வாரத்துல எத்தனை நாள்? 7 நாளும் இருப்போம். வருஷம் 360 நாள் நம்ம கடை இருக்கும். இதே இடத்துல வஞ்சரம் மட்டும் தான். ஹோல்சேலா வெளியில கேட்டாலும் தருவீங்களா? எல்லா மார்க்கெட்டுக்கும் நம்ம கிட்ட இருந்து போவோங்க. நம்ம இங்க லைட் ஹவுஸ்க்கு அனுப்புறோம், திருவிக்கா நகர் அனுப்புறோம், எல்லா மார்க்கெட்டுக்கு அனுப்புறோம், எம்ஜிஆர் நகர் மார்க்கெட்டுக்கு அனுப்புறோம், நிஜாம் பிரியாணிக்கு நம்ம கொடுக்குறோம், கடவரா, மாவுலஸ் எல்லாம். உங்களுக்கு எந்த நேரம் எந்த பிரைஸ்ல மீன் வேணாலும் ஆர்டர் வேணாலும் நம்ம பண்ணி தரலாம். இது என்ன மீன்மா? கல்கொடுவா. கல்கொடுவா எத்தனை கிலோ இந்த மீன்? இது 7 கிலோ 8 கிலோ இருக்கும். எவ்வளவு கிலோ? எவ்வளவு இது? இது கிலோ கணக்குல நாங்க போட மாட்டோம், முழுசா கொடுப்போம். எவ்வளவு இந்த மீன் அப்போ? 2500 ரூபாய். 2500 ரூபாய். 500. அதான் 2500. 2500 ரூபாய் தான், கிட்டத்தட்ட 7 கிலோ. விலை கேட்டா விலை போடுவோம். இது வந்து பாறை தானம்மா? இது சேங்கட பாறை. சேங்கட பாறை மீன்ற பேரு நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதுல. கல் கொடுவா செம்மையா இருக்கு. இந்த மீன் வந்து மொசிடி மீனா, முள்ளே இருக்காதான், செம்ம டேஸ்டா இருக்கும்னு சொல்றாங்க. கொடுவா மாதிரி இருக்குமா டேஸ்ட். கண்டிப்பா வாங்கி ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்க்கணும். இங்க பாருங்க ஷீலா, பாருங்க எவ்வளவு பெருசு ஷீலா இருக்கு. இது என்ன மீன்மா? அதுவா ஓரா மீன். ஓ சூப்பர் சூப்பர். இங்க இது வந்து பாறை மீன். எனக்கு தெரியும், எனக்கு தெரிஞ்ச ஒரே மீன் இந்த மீன் தான். எவ்வளவு பெருசு இருக்குங்க. பாறை வெள்ளை வெளியேறு இருக்கு பாருங்க, செம்ம ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாறை. இங்க பாருங்க, இது வந்து அண்ணா இது என்ன மீன்? இது வந்து தரட்டமா. தரட்ட சூப்பர் ஃப்ரெஷ்ஷான மீன்மா. புளியா இருக்கு. இது டிசைன் நல்லா. ஆமா, சூப்பர் மீன். நல்ல கேக் மீன் நல்ல டேஸ்டா இருக்கும். அருமையான மீன், சூப்பர் மீன். நடு முள்ளு இருக்கும், முள்ளு இல்லாத சூப்பர் மீன், நல்ல டேஸ்டா இருக்கும். கோழி மீன். கோழி மீன் இது. கோழி மீன் நல்லா இருக்கு. இது செமையா இருக்கு பாருங்க. எவ்வளவு வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க பாருங்களேன். கோழி மீன், தெரட்டை. இங்க பாருங்க, இது வந்து என்ன? டைகர் எறா ஐ திங்க். அம்மா இது என்ன எறா? டைகர்மா. டைகர் எறா எவ்வளவுமா இந்த டைகர் எறா? அப்படியே 1500 ரூபாய் கொடுமா. 2000. ஆமா. இங்க பாருங்க ஊடான பாருங்க, ஊடாங்கண்ணி சும்மா பல எப்படி இருக்கு பாருங்க. ஊடாங்கண்ணி செம்ம ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இங்க சங்கரா எல்லாமே என்ன ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாருங்க. கனவா எல்லா மீனுமே சூப்பரா இருக்குங்க. அம்மா இந்த ஊடாங்கண்ணி எல்லாம் எவ்வளவுமா கிலோ? கூறு 300. பரவாயில்ல, இதுல ஒரு 6-7 மீன் இருக்கு. கூறு 300 ரூபா கொடுக்குறாங்க. பெரிய விஷயம். மருத்துவ குணம் ஜாஸ்தியா இருக்கு ஊடாங்கண்ணில. அங்க பாருங்க, இங்க வந்து இந்த கூடை தான் இங்க ஃபேமஸ். அப்படியே அங்க பாருங்க, அந்த கடைசி வரைக்கும் எவ்வளவு கூடையில மீன் வச்சிருக்காங்கன்னு. இது எல்லா கூடையிலயுமே மீன் இருக்கு. கூடை காலியாவா அடுத்தடுத்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க போல. இது வந்து ஒரு கூடையே 100 ரூபா 200 ரூபா தான் சொல்றாங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. எங்க ஊர்ல எல்லாம் நான் இதெல்லாம் வாங்கிட்டு போய் மீன் கடை வச்சேன்னு வச்சுக்கோங்க, நான் ஒரே வருஷத்துல பெரிய பணக்காரி ஆயிருவேன்.
அவ்வளோ சீப் அண்ட் பெஸ்டா அவ்வளோ சூப்பரா இங்க வந்து குடுக்குறாங்க. எனக்கு ஐயோ ஆசையா இருக்கு. பேசாம இங்க நம்ம வந்து இதே பக்கத்துலயே உட்காந்து சமைச்சு சாப்பிடலாமான்னு. காணாங்கத்தை வச்சுக்கிறோம், நண்டு வச்சுக்கிறோம், எறா வச்சுக்கிறோம், டைகர் பிரான் இருக்குது. இதெல்லாமே இப்படி கூட ஒவ்வொரு கூட ஒரு ஆமா, ஒரு ரேட்டா? ஒரு கூட ஒரு ஒரு ரேட்டு தான்மா. எவ்வளவுல இருந்து குடுக்குறீங்க அது? இதெல்லாம் 200 இதெல்லாம். 200 இந்த இறாலாம். மீன்லாம் இது அப்படியே ஒரு கூட எவ்வளவு? ஒரு கூட 400 500. 400 அம்மா இது பெரிய சீலாம்மா, வஞ்சிரம் மாதிரி இருக்கும். இந்த வால் பக்கம் மஞ்சளா இருக்கு பாரு, இதான் வெள்ளை சீலா. சூப்பரா இருக்கும் மீன். இது வஞ்சிரம் விட டேஸ்டா இருக்கும் மீன். விலை 2200 இது. இப்ப இந்த ஒரு ஷீலா ஃபுல்லா அந்த அண்ணா வாங்குறாங்களா? ஆமாம்மா, எவ்வளவு இந்த ஷீலா? 1500. 1500. எத்தனை பீஸ் போடலாம் இதுல? இதுல வரமா 30 பீஸ் 40 பீஸ் விடும்மா. 30 40 பெரிய மீன் 4 கிலோ 5 கிலோ வரும் இது. ஆ 4 கிலோ 5 கிலோ வரும்மா. சரி 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 சரி. பெரிய சீலா. இங்க பாருங்க ஓரா மீன். ஐயோ எவ்வளவு போறாங்க பாருங்க. ஐயோ இங்க பாருங்க எவ்வளவு மீனை குவிச்சு போட்டு வச்சிருக்காங்க சாமி. கிட்டத்தட்ட 200 300 கிலோ இருக்கும் போல. ஆல்ரெடி ஒரு 4 வண்டி போயிடுச்சு. இப்ப அடுத்த வண்டி வந்து வண்டியா வந்து ஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த மீன் பேர் வந்து ஓரா. இது வந்து பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்ல ஃபிஷ் 65 போடுறதுக்கும் ஃபிஷ் ஃபிங்கர் போடுறதுக்கும் வந்து யூஸ் பண்றாங்க. ஃபுல்லா தோலை ஃபுல்லா உரிச்சிட்டு போன்லெஸ்ஸா இதை வந்து கட் பண்ணி அழகா நம்ம வந்து செஞ்சோம்னா அவ்வளோ டேஸ்டா இருக்கும். சூப்பரான மீன். காலையிலேயே ஒரு போட்ல வந்து ஃபுல்லா இறக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 200 300 கிலோவுக்கு மேல பல்க் குவான்டிட்டியில புடிச்சிட்டு வந்திருப்பாங்க போல. எத்தனை பேர் சேர்ந்து இந்த மீனை வந்து எடுத்து எல்லாம் கிளியர் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. அடுத்தடுத்து வந்து குடுக்கறதுக்கு வண்டியா வந்து அவ்வளோ வண்டியில வந்து போயிட்டு இருக்கு மீன். பாக்குறதுக்கே எனக்கு அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. இவ்வளவு மீனும் ஒரே இடத்துலயா? ஐயோ செம்மையா இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு மீன் 2 மீன் நம்ம மார்க்கெட்ல பார்த்து வாங்குறதுக்கும் இங்க வந்து ஒரு 2000 மீன் இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. எல்லா மீனுமே அவ்வளோ சூப்பரா இருக்கு. எத்தனை பாக்ஸஸ்ல வந்து போது பாருங்க. இங்க வெளியில மார்க்கெட்டுக்கும் குடுக்குறாங்க போல. நிறைய வண்டி வந்து வந்துட்டே இருக்கு. நான் வந்து நிக்கிற இடத்துலயே கிட்டத்தட்ட ஒரு 10 வண்டி போயிடுச்சு. அடுத்து பாருங்க ரெகுலரா போயிட்டே இருக்கு வண்டி. செம்மையா வச்சிருக்காங்க. இங்கதான்ப்பா பன்னி மீன் வந்து இறக்குறாங்க. அங்க ஒரு குடோன்ல வந்து நான் என்டர் ஆகும்போது பன்னி மீன் நிறைய வந்து ஏத்திட்டு இருந்தாங்க வண்டியில இருந்து. எங்க இருந்து வருதுன்னு பார்த்தா இந்த போட்ல இருந்தா இறக்கிட்டு இருக்காங்க. அப்பா எவ்வளவு மீன் இருக்கு பாருங்க. எல்லாமே செம்ம ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அப்படியே ரெட் கலர்ல ரத்தம் அப்படி உறைஞ்சு போய் எப்படி இருக்கு பாருங்க பன்னி மீன். பன்னி மீன்ல வந்து மேல வந்து வழுவழுன்னு இருக்கும். மீனை பிடிச்ச உடனே கையில வந்து பிடிக்கவே முடியாது. செம்ம கொழன்னு இருக்கும் பன்னி மீன். ஃப்ளஷ் அவ்வளோ ஃப்ளஷ் இருக்கும். டேஸ்ட் சரியான டேஸ்டா இருக்கும். நீங்க வந்து 65 போட்டு சாப்பிட்டாலும் சரி, இல்ல நீங்க மீனை வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்டாலும் சரி செம்ம டேஸ்டா இருக்கும். பாருங்க அண்ணன் பாருங்க தூக்கவே முடியல பாருங்க. சொன்னேன்ல கை வலிக்கிக்கிட்டே போகும். அந்த மாதிரி வந்து மீன் வந்து கை வலிக்கிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் மீன் அர்த்தம். இங்க பாருங்க எவ்வளவு பெரிய சைஸ் பன்னி மீன். எப்பாடி ஒரு மீன் மட்டுமே எப்படியும் ஒரு 15 கிலோ இருக்கும் போல. அவ்வளவு பெரிய பன்னி மீன். இதுல வந்து பெரிய ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா சைனாவுல பெரிய ரிசர்ச் சென்டர்ல இதுல இருந்து வந்து மருத்துவ குணம் நிறைய இருக்குன்னு சொல்லி இதுல இருந்து மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய ஆராய்ச்சிகள் நடந்துட்டு இருக்கு. எவ்வளவு வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷஸ் வச்சிருக்காங்க பாருங்க. கிட்டத்தட்ட இப்பதான் 9:30 ஆகுது டைம். 9:30க்கே வந்து எவ்வளவு பரபரப்பா வந்து போயிட்டு இருக்கு பாருங்க. ஏலம் எல்லாமே சூப்பரா இருக்கு. நான் நம்ம மீடியா பட்டதாரி பார்வையாளர்கள் எல்லாருக்குமே ஒரு விஷயம் வந்து சொல்லிக்கிறேன். நம்மளுடைய சேனலுக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு ஆதரவு நீங்க வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க. எல்லா வீடியோஸுமே பார்த்து சப்போர்ட் பண்றீங்க. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ண மறந்துடுறீங்க. வீடியோவை பார்த்துட்டு நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. கண்டிப்பா வீடியோ பாக்குற எல்லாருமே நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற எல்லா வீடியோவுமே உடனுக்குடனே உங்களை வந்து ரீச் பண்ணும். அதை மட்டும் பண்ணவே மறந்துடாதீங்க. அதனால இவ்வளோ நாள் வந்து இந்த வீடியோ பார்த்து எனக்கு வந்து ஆதரவு கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. நம்ம வந்து அடுத்து போய் என்ன மீன் இருக்குன்றத நம்ம பார்ப்போம். வாங்க போலாம். நம்ம மார்க்கெட்டுக்குள்ளேயே இது வந்து ஒரு தனியா ஒரு மீன் கடை மாதிரி வச்சிருக்காங்க. வெங்கட் சீ ஃபுட்ஸ்ன்னு சொல்லிட்டு எவ்வளோ வெரைட்டிஸ் வந்து வச்சிருக்காங்க பாருங்க. அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வச்சிருக்காங்க. எல்லாம் பெரிய பெரிய மீனும் இருக்கு, சின்ன சின்ன மீனும் இருக்கு. வாங்கி அப்படியே இங்கேயே நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். அது ஆக்சுவலா மார்க்கெட் வெளியே நம்ம பார்க்காத நிறைய வெரைட்டிஸ் வந்து இவங்க இங்க வச்சிருக்காங்க. இங்க பாருங்க எவ்வளோ பெரிய கிளி மீன். ஐயோ எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களேன். எத்தனை கலர்ஸ்ல பல சூப்பரா இருக்கு. ஆஹா அங்க பாருங்க எறா எவ்வளவு பெரிய எறா. டைகர் எறா. அம்மாடி செம்ம பெருசா இருக்கு டைகர் எறா. ஒரு எறாவே 1/4 கிலோக்கு மேல இருக்கும் போல. அவ்வளவு பெருசு இருக்கு. ஐயோ
எவ்வளவு வச்சிருக்காங்க பாருங்க. இங்க பாருங்க செம்ம ஃப்ரெஷ்ஷா இருக்கு இறா. அப்படி அள்ளி காட்டுறாரு பாருங்க அண்ணன் கை ஃபுல்லா எடுத்து. ஐயோ கடவுளே, பாக்குறதுக்கே அவ்வளோ ஆசையா இருக்கு. இவ்வளோ மீன் ஒரே இடத்துல. கண்டிப்பா மீன் பிடிக்கும். யார் யாருக்கெல்லாம் மீனை வந்து அப்படி சாப்பிடுறதுக்கு முன்னாடி மீனை பார்க்கவே பிடிக்குமோ அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவ்வளோ வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க. அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருக்கு மீன் எல்லாமே. அங்க பாருங்களேன், வஞ்சரம்ல இருந்து ஷீலா மீன் எல்லாமே வந்து எவ்வளவு வேணுமோ எல்லாமே கட் பண்ணி அந்தந்த சைஸ்க்கு ஏத்த மாதிரி அமௌண்ட் சொல்லி ஃபுல்லா வந்து கட் பண்ணி கொடுக்குறாங்க. செம்ம கிளீனா வச்சிருக்காங்க. அதுதான் மேட்ரு. சூப்பரா இருக்கு கடை பாக்குறதுக்கே. இங்க பாருங்க எவ்வளவு பெரிய பாறை. இது வந்து கண்ணாடி பாறை. செம்ம பெருசா இருக்கு. அதான் சொல்றேனே, வெளியே இல்லாத நிறைய வெரைட்டிஸ் வந்து இந்த கடைக்குள்ள வச்சிருக்காங்க. அவ்வளவு மீன் இருக்கு. இது வந்து இங்க பாருங்க ஒரிஜினல் கொடுவா மீன். இதுதான் வந்து பாத்துக்கோங்க, ஒரிஜினல் கொடுவான்னா இப்படிதான் இருக்கும். கடல்ல பிடிக்கிற ஒரிஜினல் கொடுவா செம்மையா இருக்கும். அங்க பாருங்க ஒரிஜினல் கொடுவா சும்மா எப்படி இருக்கு பாருங்க. அப்படி கல்லு மாதிரி இருக்கு. கலரே பாருங்க எப்படி இருக்குன்னு. சூப்பரா இருக்கு மீன் பாக்குறதுக்கே. அவ்வளோ செம்மையா இருக்கு. இது என்ன மீன்? கடை ஓரான்னு சொல்லுவோம்ல, கடை ஓரா, கடல் விரால் மீன். கடவோரா மீன். இங்க பாருங்க எவ்வளவு பெருசு இருக்கு கடவோ. இங்க கிட்டத்தட்ட என்னோட ஹைட் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மீன். கிலோ இங்க பாருங்க எத்தனை கிலோன்னு. இங்க பாருங்க 23.900, கிட்டத்தட்ட 24 கிலோவுக்கு 100 கிராம் மட்டும் கம்மி. ஒரே ஒரு மீன் தான் கடவோரா மீன். எவ்வளவு பெருசு இருக்கு பாருங்க. டேஸ்ட் சும்மா அப்படி இருக்கும். அவ்வளோ டேஸ்டா இருக்கும். நம்ம வந்து ஆத்து விரால் சாப்பிட்டுருப்போம். ஆத்து விரால் எல்லாம் தாண்டிரும் இந்த கடல்ல இருக்கிற இந்த விரால். பாருங்க எடுத்துட்டு போறாங்க, கட் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க இது ஒரு கடவோரா. அங்க பாருங்க அது மண்டை மட்டும் தான் இங்க தெரியுது. ஆனா வால் எங்க வந்து முடியுது பாருங்க. செம பெருசு. அதுக்கு மேல ஒரு டியூனா கிடக்கு, எல்லோ ஃபின் டியூனா. இந்த எல்லோ கலர்ல அந்த ஃபின்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க, செமையா. இங்க பாருங்க இது வந்து ஒயிட் போம்ப்ரெட்டா. கரமா நமக்கு இந்த வாயிலே வந்து தொலையாது இந்த இங்கிலீஷ் மட்டும். இது வந்து வவ்வா மீன், நமக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். இது வந்து சைனீஸ் வவ்வா அப்படின்னு சொல்லுவாங்க. வெள்ளை வவ்வா, நம்ம ஊர்ல வந்து எல்லாருக்கும் தெரியுற மாதிரி சொல்லணும்னா வெள்ளை வவ்வா அப்படி இருக்கு. இங்க பாருங்க இது வந்து நெத்திலி, பெரிய நெத்திலி மீன். இங்க பாருங்க வஞ்சரம் மீன், ஃபுல்லாவே வஞ்சரம் மீன். செம ஃப்ரெஷ்ஷா வச்சிருக்காங்க. அப்பா எல்லாமே பெரிய பெரிய மீன். கட் பண்ணிட்டு மீதி பீசஸ் எல்லாமே. இங்க பாருங்க வஞ்சரம். அம்மாடி எவ்வளவு பெரிய வஞ்சரம். ஆத்தாடி இம்புட்டு பெரிய வஞ்சரம். எவ்வளவுப்பா இந்த வஞ்சரம்? எத்தனை கிலோ இருக்கும்? எத்தனை கிலோ இந்த மீன்? இங்க பாருங்க இந்த மீன் தான். ஐயோ வஞ்சரம் மீன் 20 கிலோ. ஒரே மீன் 20 கிலோ மீன். அப்பாடி கிலோ 1250 ரூபாய்க்கு வந்து கொடுக்குறாங்க. ஆல்ரெடி பே பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸ்லைஸ் போட்டு வைக்க சொல்லியிருக்கிறாங்க. இது இப்போ வந்து ஸ்லைஸ் போட போறாங்க. ஆல்ரெடி பாருங்க எத்தனை வஞ்சரம் வச்சிருக்கிறாங்க, எத்தனை ஷீலா மீன் வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி அப்படியே உள்ளுக்குள்ள வாங்க. இங்க பாருங்க வெட்டிக்குள்ள வந்து எத்தனை மீன் அடுக்கி வச்சிருக்காங்க. இது முடிய உள்ளுக்குள்ள இருந்து மீன் எடுத்துட்டே இருப்பாங்க. அங்க வஞ்சரம் பாருங்க, எத்தனை வஞ்சரம் கிடக்கு. எம்மாடி ஐயோ, இந்த ஒரு வஞ்சரத்தை மட்டும் ஸ்லைஸ் போட்டா ஒரு பீஸே ஒரு ஃபேமிலி சாப்பிடலாம் போல. அவ்வளவு பெருசா இருக்கு மீன். இங்க பாருங்க சும்மா ரெடியாயி அப்படி மீனை கையில பிடிச்சிருக்காரு. வஞ்சரம் தானே? ஐயோ நம்ம கண்ணு முன்னாடி எவ்வளவு பெரிய வஞ்சரம் கட் பண்றாங்க. நிறைய கஸ்டமர் வந்து வெயிட் பண்றாங்க. வஞ்சரம் வேணும் வஞ்சரம் வேணும்னு. கட் பண்ணி ஆஹா உள்ள செனை. அம்மாடி எவ்வளவு பெரிய செனை இருக்கு பாருங்க வயிற்றுல. அம்மா இப்ப பாருங்க செனையை மட்டும் தனியா எடுப்பாங்க. இந்த செனையை மட்டும் வாங்குறவங்க வந்து அவ்வளோ நல்லது உடம்புக்கு. அப்படியே குழம்புல அப்படியே போட்டுடலாம் அந்த செனைய. அவ்வளோ நல்லது இந்த செனை. அவ்வளவுதான். அந்த விரல்ல வந்து அது வந்து ஒரு அளவு மாதிரி வச்சுக்கிறாங்க. விரல்ல ஒரு 1/4 இன்ச் அந்த மாதிரி அளவு மாதிரி வச்சா அப்பா என்ன மாதிரி சும்மா பேப்பர் மாதிரி கட் பண்றாரு பாருங்க. இப்படி கட் பண்ணா மீன் பார்க்கும் போதே அப்படி பச்சையாவே சாப்பிடலாம் போல இருக்கு. அந்த அளவுக்கு வந்து சூப்பரா இருக்கு. ஐயோ வா அடா 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 4 ஸ்லைஸ் கவர்ல போட்டு அப்படியே. இது எவ்வளோ இருக்குன்னு பாப்போமா? எவ்வளோ இருக்கு? ½ கேஜி கேட்குறாங்க. பரவாயில்ல, ½ கேஜினா 5 பீஸ் வந்துடும் போல இல்லை? இப்போ இதை வச்சா சரியாயிடும். ½ கேஜி பரவாயில்ல. ½ கேஜிக்கு ஒரு 6 பீஸ் இருக்கு.
ஒரு ஃபேமிலி வந்து 1/2 kg வாங்கினா சாப்பிட்றலாம். வஞ்சர மீன் சாப்பிடணும்னு ஆசை இருக்கிறவங்க, கம்மியாக வாங்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம கம்மியாக வாங்கி வந்து சாப்பிட்றலாம். இந்த மீனோட மூஞ்ச பாருங்களேன். இதுக்கு பேர் ஏன் தெரியுமா கடல் விரால்? ஆத்துல இருக்கிற விரால் மாதிரியே இதோட ஃபேஸ் அப்படியே இருக்கு பாருங்க. அதனாலதான் இது பேர் கடல் விரால். ஆனா ஆத்து விராலை விட இது வந்து சரியான டேஸ்டா இருக்கும், செம்மையா இருக்கும். முள்ளே இருக்காது, அப்படி கியூபா அப்படி எடுத்து அப்படி கறி மாதிரி சாப்பிடலாம், அப்படி மட்டன் மாதிரி சாப்பிடலாம். அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். நான் இந்த மீன் அதிகமா சாப்பிட்டுருக்கேன். கடல் விரால் வந்து நிறைய சாப்பிட்டுருக்கேன். ரெடி ஸ்டார்ட் 1 2 3 ஜூட். அங்க பாருங்க வெட்டிட்டாங்க. அம்மாடி, ஐயோ தலைய தனியா வெட்டுறாங்கப்பா. எவ்வளவு பெரிய தலை இந்த மீனுக்கு. அங்க பாருங்க, ஐயோ ரத்தம் தெரிக்குது ஃபுல்லா. ஐயோ ரத்தம் ஃபுல்லா நம்ம மேல எல்லாம் தெரிக்குது. அங்க பாருங்க எவ்வளவு வந்து ரத்தம் இருக்கு அதுல. பாருங்க, அவங்க வந்து ஒரு ஸ்லைஸ் தான் போட்டாங்க, அதுல இருந்து ரத்தம் அப்படியே அப்படியே வலியுது அந்த பக்கம். வா, இந்த மீன்லாம் வெட்டும் போது பக்கத்துல வந்து யாருமே நிக்க கூடாது, ஏன்னா உடம்பு ஃபுல்லா வந்து ரத்தம் ஆயிடும். அங்க பாருங்க, அப்பா 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 அப்பா, ஐயோ ரத்தம் அப்படியே கொட்டுது அப்படியே. அங்க பாருங்க, அப்பா ஊத்துதுப்பா ரத்தம். போடு வச்சு, ஆஹா ஆடே சும்மா அப்படி மீன் கத்தி அப்படி மேல வச்சோடனே அப்படி இறங்குச்சு பாருங்க, லட்டு மாதிரி. அல்வா துண்டு தான். அங்க பாருங்க சென்டர் பீஸ். எலும்பு பாருங்க, எவ்வளவு பெரிய எலும்பு பாருங்க. அது வந்து முள்ளு, ஆக்சுவலா எலும்பு கிடையாது, மீனுக்கு முள்ளு தான் இருக்கும். அந்த முள்ளு தான் எலும்பு மாதிரி இருக்கு. நம்ம ஆடு சாப்பிட்ற மாதிரி ஆடோட எலும்பு மாதிரி இருக்கு. இங்க அடுத்து பாருங்க, அடுத்து நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இந்த சென்டர் ஸ்லைஸ் தான் எவ்வளவு பெருசு இருக்குன்னு பாக்குறதுக்கு. அப்பா செம்மையா விட்டுறாங்கப்பா. இது அப்படியே ஒரு பீஸ் ஃபுல்லா நல்லா மசாலா போட்டு கடாயில வெட்டி சாப்பிட்டா எப்படி இருக்கும். அங்க பாருங்க, அப்பா எவ்வளவு பெருசு. ஒரு கையும் ஒண்ணு வச்சு இன்னும் 4 கையும் வைக்கலாம் போல, அதுல அவ்வளவு பெருசு இருக்கு. ஏன்னா மீன் வந்து 24 கிலோ மீன். அப்பா, சென்ட்ரு முள்ளு பாருங்க. ஆக்சுவலா அதை இங்க வெட்டி இங்க போட்டு வச்சிருக்காங்களே, இந்த முள்ளு இதை மட்டுமே வந்து குழம்பு வச்சோம்னா சூப்பரா இருக்கும் தெரியுமா. இதுவே வந்து ஸ்மெல்லு செம்மையா இருக்கும். இங்க பாருங்க, இதை வந்து ஸ்லைஸ் போடுறாங்க. இதுல வந்து நம்ம நார்மல் ஃபிஷ் மாதிரி நம்ம வந்து மசாலாலாம் தடவி நம்ம வந்து ஃப்ரை பண்ணோம்னா செம்மையா இருக்கும் பாக்குறதுக்கு. அவங்க 2 பேர் தான் ஆக்சுவலா அந்த மீன் வந்து வாங்குறாங்க. 50 கிராம் இருக்கிற சைஸ்ல கேக்குறாங்க. இப்போ ஒரு ஃபங்க்ஷன்ல, கல்யாணத்துல, இல்ல ஒரு ஹோட்டலுக்கா கூட இருக்கலாம், நமக்கு தெரியல. 100 கிராம் இருக்கு, 70 கிராம்ஸ்ல கேக்குறாங்க. 70 கிராம்ஸ். ஆமா, கணக்கு இருக்கும்ல. ஆஹா, ஐயோ லட்டு மாதிரி வெட்டுறாருங்க. இதை ஃபுல்லா எப்படி வெட்டி முடிக்கன்னு ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். நம்ம வந்து ஆக்சுவலா எனக்கு வந்து இதை 24 கிலோவையும் வெட்டி பார்க்கணும்னு தான் ஆசை. ஆனா இதை நான் இன்னும் 3/4 மணி நேரம் இங்கேயே நின்று பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா அவ்வளவுதான், நம்மளால நிக்க முடியாது. அடுத்து நம்ம வந்து வேற இடத்துக்கு போய் பார்ப்போம், என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். எவ்வளவு பெரிய எத்திருக்கு. அது வாழையே எத்தனை மடிப்பு மடிச்சு வச்சிருக்காங்க பாருங்க. ஆத்தாடி, 2 மீன் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, ஒண்ணு மேல ஒண்ணு, அவ்வளோ பெரிய திருக்க, செம்ம பெருசு. அம்மாடி, டக்குன்னு நம்ம இந்த கடையில இருந்து வெளியே வந்தோடனே பார்த்தா கொண்டுட்டு வந்துட்டு இருக்காரு அண்ணன் வண்டியில வச்சு. அம்மா வெயிட் மட்டுமே எவ்வளவு இருக்குன்னு தெரியலையே. கேட்போம், நம்ம வெயிட் எவ்வளோன்னு கேட்போமா. இது இந்த வாழை இதுக்குள்ள சுருட்டி அதுக்குள்ள சுருட்டி இங்க வரைக்கும் வந்து, இது எத்தனை கிலோ நேரத்திருக்கு? இது 60 கிலோ. ஒரு மீன் 60 கிலோவா? எங்க கொண்டு போறீங்க? வேற ஒரு ஷெட்டுக்கு எடுத்துட்டு போறோம். வேற ஒரு ஷெட்டுக்கு எடுத்துட்டு போறாங்க. அம்மாடி, எவ்வளவு பெருசு இருக்கு. 60 கிலோ இருக்கு. இத எப்படி கடல்ல புடிச்சிருப்பாங்கன்னு எனக்கு தெரியலையே. அம்மாடி, துடிக்குது அந்த மீன். ஐயோ, எறா, டைகர் எறா. அப்பா, உயிரோட இருக்குப்பா டைகர் எறா, துடிக்குது. எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாருங்க. இப்ப நம்ம வந்து இந்த பக்கம் காசிமேர்ல இந்த லாஸ்ட்டுக்கு வந்துட்டோம், மீன் ஏலம் விடுற இடத்துக்கு வந்துட்டோம். இங்க ஓரளவுக்கு வந்து எல்லாமே வந்து செம்ம ஃப்ரெஷ்ஷானதுதான். அந்த டைகர் எறா எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாருங்க. இப்பதான் வந்து போட்ல வந்து இறங்கி அப்படியே கூட எடுத்து கொண்டு வந்து இங்க வச்சு சேல் பண்றாங்க. கெளுத்தி மீன் பாருங்க, ஃபுல்லா கெளுத்தி தான். கடல் கெளுத்தி எவ்வளவு கொட்டுறாங்க பாருங்க. எல்லாமே செம்ம ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இப்பதான் வந்து வந்திருக்கு போட்ல இருந்து. போட்ல வந்து வஞ்சரம் வருதுங்க பாரு, எவ்வளவு பெரிய வஞ்சரம், செம்ம ஃப்ரெஷ் வஞ்சரம். இப்பதான் போட்ல இருந்து வருது. தூண்டில் வஞ்சரம், வாயில பாருங்க, அந்த தூண்டில் முள்ளு வந்து அப்படியே வாயில வந்து மாட்டிருக்கு, செம்ம பெருசு. இப்பதான் வந்து அப்படியே இங்க வச்சு சேல் பண்ண போறாங்க. இப்போ ஏலம் விடுவாங்க பாருங்க வஞ்சரம். எங்க அண்ணன் எடுத்துட்டே போயிட்டாரு, வாங்கிட்டே போயிட்டாரோ மீனை. எங்கேயோ போறாரே, போய்கிட்டே இருக்காரு. நானும் பின்னாடியே போய்கிட்டே இருக்கேன். எங்க போறாருன்னு தெரியலையா அண்ணன். வெயிட் வந்து போடுறாங்க, வெயிட் செக் பண்றாங்க.
ஆஹா இங்க பாரு பல்ல பாருங்க, வஞ்சரம் பல்லு என்ன ஷார்ப்பா இருக்குன்னு. புது மீனுப்பா, இப்பதான்ப்பா வந்திருக்கு. செம்ம ஃப்ரெஷ் மீனுப்பா. 7 7.25 சேர்த்து மொத்தமா சேர்த்து 11.25. 11 கிலோ. அந்த 1/4 கிலோ வந்து கழிச்சிருவாங்க. 11 கிலோ. அப்படி அந்த மீனோட கண்ணை மட்டும் பாருங்களேன், எவ்வளவு கருப்பா இருக்குன்னு, எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாருங்க. இந்த பல்ல மட்டும் பாருங்க. இந்த பக்கம் வந்து நமக்கு வந்து தூண்டில் தெரியுது, இங்க பாருங்க. இந்த தூண்டில்ல புடிச்ச அந்த அந்த கம்பி வந்து தெரியுது பாருங்க. அப்படி வந்து கடிச்சு இழுத்துருக்கு இந்த மீன். உடம்பு பாருங்க எத்தனை கலர்ல இருக்கு பாருங்க. இத்தனை கலரோட அப்படி ஸ்டிஃபா நிக்குது பாருங்க. மீன் வந்து கத்தி மாதிரி இருக்கு. அப்படி ஸ்ட்ராங்கா இப்படி இருந்தாதான் சூப்பரான ஒரிஜினல் வஞ்சரம், அதுவும் ஃப்ரெஷ்ஷான வஞ்சரம். இப்பதான் நம்ம கண்ணு முன்னாடி போட்ல இருந்து எடுத்தாங்க. இதை பிடிச்சி ஒரு 3 மணி நேரம் தான் இருக்கும். 2 மீனும் சேர்த்து வந்து 11 கிலோ இருக்கு. செம்ம மீன். வாங்குறவங்களுக்கு இன்னைக்கு வந்து வேற லெவல் லக்கு. ஐயோ நான் வாங்க முடியலையேன்னு எனக்கு ஃபீலிங்கா இருக்கு. கண்டிப்பா கம்மியா தான் தருவாங்க. கிலோவே வந்து 800 ரூபா 900 ரூபாய்க்கு தராங்க. என்னால வாங்க முடியல. ஆஹா என்ன கலர்ல இருக்கு மீன். ஐயோ இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் அப்ல போய் ஜூமிங்ல போய் காட்டுங்க. ஐயோ செம்மையா இருக்கு வஞ்சர மீன். இந்த ரோஸ் கலர்ல இருந்து நம்ம யாராவது பாத்துருப்போமா? வாய்ப்பே இல்ல. ஏன்னா கடல்ல புடிச்ச உடனே கொண்டு வந்து அப்படி வச்சிருக்காங்க. சூரிய ஒளிக்கும் அதுக்கும் சும்மா பலன்னு மின்னுது 2 மீனும். ரெயின்போ கலர்ஸ்ல இருக்கும் வஞ்சர மீனுனாவே. அதுதான் ஒரிஜினல் வஞ்சரம். என்ன சூப்பரா இருக்கு பாருங்க. ஐயோ எனக்கு பார்க்கவே ஆசையா இருக்கு. வாங்கி அக்கா இந்த மீன் எவ்வளோக்கா? ஒரு மீனுமா 1200 ரூபாய், 2 எடுத்தா 2300 ரூபாய் கொடுங்க. 2300. எவ்வளவு கிலோ வருது இது? இது 1 கிலோ 1000 ரூபாய் ரேட் போதுமா? லைவான மீன் ஃப்ரெஷ்னா. ஆமா ஃப்ரெஷ் மீன். ஆமா 1000 ரூபாய் போகுது. கேஜி 1000 ரூபாய் போகுது. ஆமா பெரிய மீன் இப்பதான் போய் எடுத்துட்டு வந்தோம். சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்கு. இந்த மீன் வந்து ரெண்டும் சேர்த்து 2300 ரூபாய்க்கு வந்து தராங்க. செம்ம ஃப்ரெஷ். இப்பதான் வந்து இறங்கி இருக்கு. பார்க்கும்போதே பலன்னு இருக்கு. அக்காவோட கடை நம்பர் வந்து 79 எப்போ வந்தாலும் வாங்க, ஃப்ரெஷ்ஷான மீன் இருக்கும். அடடடடடா என்ன சூப்பரா இருக்கு. இங்க பாருங்களேன். இந்த மீன் எவ்வளவுமா? 100 ரூபாய். இது ஒரு கூறு 100 ரூபாயா? ஐயோ சூப்பரா இருக்கே மீன். இங்க நம்ம பெரிய பெரிய பாறை பார்ப்போம்ல, அதுல சின்ன மீன் இது. அந்த எவ்வளவு பெரிய தேங்காய் பாறை இது பாருங்க. இருக்கு, அழகா இருக்கு, செம்ம ஃப்ரெஷ். இப்பதான் அப்படியே வந்து இறங்கி இருக்கு. அம்மா அப்படியே வந்து எடுத்துட்டு வந்து விற்க வந்துட்டாங்க. ஐயோ கடவுளே, எங்க ஊர்ல இப்படிலாம் கிடைக்க மாட்டேங்குதே. இங்க பாருங்க நண்டு, வெள்ளை நண்டு, கல் நண்டு தானே இது. அது எடுத்து காட்டுங்களேன், கையில திருப்பி காட்டுங்களேன். இங்க பாருங்க. வித்தியாசமான கலர்ல இருக்குல்ல, அழகா இருக்கு நண்டு பாக்குறதுக்கே. ஷீலா மீன் எல்லாமே ஃப்ரெஷ். இத பாருங்க, இப்படி போட்ல இருந்து கொண்டு வந்து இப்படி குடுக்குறாங்க, இங்க வாங்கி இப்படி விக்கிறாங்க. ஆஹா மடவ மீன். இங்க பாருங்க கூடையா வந்து இறங்குது மடவ மீன். அப்படி ஃப்ரெஷ்ஷா. ஏன்னா இந்த பேக் சைடு வாட்டர்ல தான் வந்து இந்த மடவ மீன் வந்து மேலேயே அப்படியே மாப்படிச்சுட்டே சுத்திட்டு இருக்கோம். ஃபுல்லா அப்படியே ஒரு வலைய போட்டு, விசிறு வலைய போட்டு போத்துனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா சூப்பரா அப்படியே வாரி சுருட்டின்னு வந்துடலாம். அப்படி இருக்கும் மடவ மீன். அவ்வளோ மீன். ஓரளவுக்கு எல்லாமே மீடியம் சைஸ் தான். குழம்பு வச்சாலும் ஃப்ரை பண்ணாலும் சூப்பரா இருக்கிற மீன். நல்ல டேஸ்டா இருக்குங்க. ஆத்து மீன் இது ஆக்சுவலா. எப்படி பாருங்க எத்தனை இதுல இப்பதான் வந்து இறங்கி இருக்கு போல. அப்படியே சேல் பண்றாங்க வாங்கி. ஒரு 6-7 கூட இருக்கும்னு நினைக்கிறேன் மீன். செம்ம ஃப்ரெஷ்ஷா பலன்னு இருக்கு பாருங்க மீன் பாக்குறதுக்கே. செம்மையா இருக்கு மீன். 1500 ரூபாய். காசு கொடுத்து நான் முத்தத்தை டைகர் எறா செம்ம ஃப்ரெஷ்ஷா இருக்கு. எறா ஆமாடி. எல்லாமே இப்ப வந்து போட்ல வந்து இறங்கினா ஃப்ரெஷ்ஷான மீன். எவ்வளவு கூட்டம் இங்க சுத்தி இருக்காங்க பாருங்க. அப்படியே வந்து ஏலம் எடுத்துட்டு போறாங்க. ஒரு கூடையோட ஃபுல்லா வந்து ஏலம் எடுத்துட்டு போறாங்க. அங்க பாருங்க பலன்னு குட்டி குட்டி பாறை மீன்ல இருந்து கனவா, ஷீலா எல்லாமே வந்து இருக்கு. இந்த நாக்கு மீன் எல்லாமே ஃப்ரெஷ். செம்ம ஃப்ரெஷ்ஷா வச்சிருக்காங்க மீன் எல்லாமே. அதனாலதான் இவ்வளவு பேர் வந்து பேரம் பேசி வந்து வாங்கிட்டு போறாங்க. ஃபுல்லா எல்லாம் ஏலம். இது இங்க ஃபுல்லா ஏலம் நடக்கிற இடம். அப்படியே போட்ல இருந்து ஃப்ரெஷ்ஷா வாங்கி வச்சு அப்படியே கூடையா ஏலம் விட்டுட்டு இருக்காங்க. அப்பாடி இங்க பாருங்க, இது வந்து இன்னொரு கம்பெனி. இதுல எவ்வளவு மீன் வந்து வச்சிருக்காங்க பாருங்க. இது வந்து டியூனா ஃபிஷ் ஆக்சுவலா.
இது வந்து டன் கணக்குல ஏத்திட்டு இருக்காங்க. பேக் பண்ணி வெளியூருக்கு, வெளிநாட்டுக்கு, வெளி மாநிலத்துக்குலாம் அனுப்பிட்டு இருக்காங்க. அவ்ளோ மீன் வந்து பேக் பண்ணிட்டு இருக்காங்க. எத்தன பேர் வேலை பார்க்குறாங்க பாருங்க. உள்ள எவ்வளோ பெரிய குடோன் இருக்கு தெரியுமா? இங்கேயே வெளியே வந்து அவ்ளோ எடுத்துட்டு இருக்காங்க. ஃபுல்லா இங்க குடோன்ல பாருங்க. ஃபுல்லா எல்லாம் பேக் பண்ணி எல்லாம் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. எத்தன வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க பாருங்க. இங்க ஒரு கெளுத்தி மீன். இது வந்து பெரிய பெரிய கெளுத்தி மீன் இது எல்லாமே. ஆஹா! சூப்பரா இருக்கும் இதெல்லாம். செம்ம டேஸ்ட்டா இருக்கும். இந்த பக்கம் இங்க பாருங்க ஓரா மீன். இது வந்து வவ்வா. வவ்வா மீன். வவ்வா மாதிரி ஒரு மீன்னு நெனைக்கிறேன். எனக்கு தெரியல. பேரு தெரியல. அங்க அங்க பாத்தீங்களா? ஏய் திருட்டு பூனை. இதுக்கு பேரு தான் மதில் மேல் பூனை. ஐயோ மேல தாவிர போகுது. கடவுளே பயமா இருக்கு எனக்கு. அது பாக்குது. எங்கடா ஏன் இடத்துக்கு முறைக்குது. செம்மையா முறைக்குதுன்னு. இங்க பாருங்க எவ்வளவு கொட்டி வச்சிருக்காங்க. ஒரு 200 கிலோ இருக்கும் போல ஓரா மீன். அவ்வளோ மீன். ஐஸ் பாருங்க மலை மாதிரி ஐஸ் கொட்டி வச்சிருக்காங்க. அங்க பாருங்க ஐஸ். அப்படியே வெளியே போவோம் வாங்க. அடே அடா 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 அடா. இங்க பாருங்க கம்பெனில இருந்து வெளியே வந்தா எவ்வளவு மீன். இதை ஃபுல்லாவே எல்லாம் பேக் பண்ணி முடிச்சிட்டாங்க. இது எல்லாமே வந்து வெளியில தான் கிளம்புது கண்டிப்பா. எத்தனை பாக்ஸ் பாருங்க. ஒரு 300 பாக்ஸ் கிட்ட இருக்கும். ஃபுல்லா அவ்வளோ பாக்ஸ் ஃபுல்லா ஐஸ் ஏத்தி ஐஸ் அப்படி மீன்ல கொட்டி ஃப்ரெஷ்ஷா வந்து வெளியூருக்கு போனாலும் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து அனுப்புறாங்க. பேக் பண்ணி சூப்பரா பேக் பண்ணி அனுப்புறாங்க. கிலோ வச்சு கரெக்டா அந்த ஒவ்வொரு இதுவும் வந்து ஒரு 25 கிலோ அந்த மாதிரி அளவுல வந்து வச்சு அனுப்புறாங்க. எல்லோ ஃபின் டியூனா இதுல வந்து புரோட்டீன்ஸ் வந்து அதிகமா இருக்கு இந்த மீன். இந்த மீன் வந்து வெளிநாட்டுல இருக்கிறவங்க நிறைய வாங்கி சாப்பிடுறாங்க. கண்டிப்பா ஜிம்முக்கு போற யாரா இருந்தாலும் இந்த இந்த பவுடர் எல்லாம் வாங்கி சாப்பிடாதீங்க. எக்ஸ்ட்ரா நியூட்ரிஷனுக்காக இல்ல எக்ஸ்ட்ரா புரோட்டீன்ஸ் வந்து உடம்புல வரணுன்றதுக்காக அதெல்லாம் வந்து சாப்பிடாதீங்க. கண்டிப்பா இந்த டியூனா ஃபிஷ் வாங்கி சாப்பிடுங்க. உடம்புக்கு வந்து அவ்வளோ நல்லது. ஆக்சுவலா மீன் வந்து பேக் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இது வந்து கரெக்டான பதத்துல வந்து அடுக்கணும். எப்படின்னா முன்ன பின்ன அந்த குடல் வந்து ரொம்ப நசுங்கிடாம மீனை மடிச்சுலாம் வைக்க கூடாது. மீனை வந்து நீட்டான சைஸ்ல தான் வைக்கணும். அடியில வந்து ஃபர்ஸ்ட் ஐஸ் போட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 மீன் அடுக்குனாங்க. அதுக்கப்புறம் மேல வந்து ஐஸ் போட்டாங்க. இப்ப மறுபடியும் வந்து மீன் அடுக்குறாங்க பாருங்க. ஏன்னா இப்படி அடுக்கினாதான் மீன் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து நல்லா இருக்கும். கெட்டு போகாம இருக்கும். மீனை வந்து ரொம்ப அப்படியே வளைச்சு நெளிச்சு எல்லாம் போட்டு அமுக்கி எல்லாம் வைக்க கூடாது. அப்படியே பட்டும் படாம மீனை வந்து வச்சா மட்டும்தான், ஐஸ் நிறைய கொட்டி வச்சா மட்டும்தான் மீன் வந்து ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும். அப்பாடி பார்த்தாச்சுங்க பாருங்க. பரபரப்பா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஓகே தலைவா, சண்டே அதுவுமா சூப்பரான ஒரு வீடியோ எடுத்த திருப்தி எனக்கு இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா காசிமேடு மீன் மார்க்கெட்ல அவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷஸ் வந்து இருந்தது. இன்னைக்கு வந்து அமாவாசையால கூட்டம் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லி இங்க இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. எனக்கு என்ன ஆச்சரியம்னா அமாவாசையிலேயே இவ்வளவு கூட்டம் இருக்கே, அப்ப நார்மல் ஞாயிற்றுக்கிழமையில எவ்வளவு கூட்டம் இருக்கும் இங்க. மனுஷன் நிக்கவே முடியாது போல, அந்த அளவுக்கு கூட்டம் இருக்கும் போல. எனக்கு வந்து மனசுக்கு அவ்வளவு திருப்தியா இருக்கு. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். ஏன்னா மீன்களை வந்து விரும்பி சாப்பிட்றவங்களா இருக்கட்டும், இல்ல மீன்களை வந்து அழகா பராமரிச்சு பார்க்கணும்னு நினைக்கிறவங்களா இருக்கட்டும், எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். கண்டிப்பா இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோல நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ.